உடற்பயிற்சி செய்து வியர்வை வெளியேறுவதும் அதிக வெயிலினால் வியர்வை வெளியேறுவதும் ஒரே விதமான பலனை உடலுக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்லப்பாண்டியன் அப்படிங்கிறவங்க இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. உடற்பயிற்சி செய்யும்போது மசில்ஸ் நல்லா டெவலப் பண்ணுறோம் இல்லையா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அப்போ மசில் மாஸ் அதிகமாகும், நிறைய ஊட்டச்சத்து நமக்கு தேவைப்படும், போன்ஸும் வலுவடையும். இது மாதிரி உடற்பயிற்சினால் கிடைக்கிற பலன் அதிகம். வெயிலால் வேர்வை வெளியேறது டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கிட்னி மூலமாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். தோல் கிட்னி இது டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நடக்கிற ப்ராசஸ். இதில் மசில் டெவலப்மெண்ட் நடக்காது. இதனால் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்தில் சில வகையான டிசீசஸ், வியாதிகளுக்கு உடம்புல இருக்கிற வேர்வை வெளியேறணும் நல்லது அப்படிங்கிற கணக்கில் வெயிலில் உட்கார வச்சு வேர்க்க வைக்கிற மூலமாக விட்டமின் டி சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். இது மாதிரி இதோட பலன்கள் வேறு மாதிரி இருக்கும், அதோட பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் மூலமாக வேர்க்க வைக்கிறது வெயிட் குறைக்க ஹெல்ப் பண்ணும், மசில் மாஸ் டெவலப் ஹெல்ப் பண்ணும், மசில்ஸு எலும்பு நரம்பு இதெல்லாம் பலம் கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இந்த வெயிலில் வேர்வைக்கிறது அப்படிங்கிறது உடம்புல இருக்கிற உப்புக்கள் வெளியேறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, ரெண்டும் ஒன்று கிடையாது.